கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள், நீங்க இந்த வருடத்திலே 365 நாட்களும் நாங்கள் 3 முறை 5 முறை ஜெபிக்கிறோம். ஆனாலும் எங்களுடைய ஜெபத்துக்கு எந்த ஒரு பதிலுமே கிடைக்கவில்லை. நாங்கள் வியாதிக்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய வியாதி எதுவுமே சுகமடையவில்லை. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் இருக்கிறது, அந்த தேவைகள் அனைத்துமே சந்திக்கப்படவில்லை. நாங்கள் இன்னுமே கஷ்டத்திலேயே இருக்கிறோம், எங்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்று சொல்லி அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நான் பார்த்திருக்கிறேன். அப்ப நாங்கள் ஜெபித்தாலும் எங்களுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை, எந்த ஒரு பதிலுமே இல்லை என்று சொல்லி அநேகர் புலம்புவதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார். மத்தேயு 21 அதிகாரம் 22வது வசனத்திலே, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். ஹல்லேலூயா. அப்ப என்னென்று சொன்னா, உங்களோட ஜெபத்துல முதலாவது விசுவாசம் இருக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திலே விசுவாசம் இருக்க வேண்டும். அப்ப விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கிற எந்த ஒரு ஜெபமுமே கேட்டுக்கொள்ளப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் நிச்சயமாக பதில் தருகிறவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னா, நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் இல்லையா? அப்ப நாங்க விசுவாசம் இல்லாம நாங்க ஜெபிக்கிற பொழுது, இல்ல ஒரு காரியம் செய்கிற பொழுது, நாங்க எப்படி ஆண்டவருடைய மகிமையை நாங்க காண முடியும்? நாங்க சாதாரணமாக சும்மா ஜெபித்து விட்டு போய் இருந்தோம்னு சொன்னா எங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. எங்களுக்கு விசுவாசம், நாங்க நம்பணும். முதலாவது ஆண்டவர் நாங்க நம்பணும், அவர் நாங்க விசுவாசிக்கணும். அப்ப நாங்க விசுவாசிக்கிற பொழுது நிச்சயமாக நாங்கள் எடுக்கிற காரியங்கள், நாங்கள் செய்கிற அனைத்துமே நிச்சயமாக அது நிறைவேறும். அப்ப நாங்களே தவறு செய்து விட்டு இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருப்பதனால் எங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறதில்லை. அநேகர் நான் பார்த்திருக்கிறேன், அநேகர் இதுதான் ஜெபிக்கிறார்கள், எல்லா காரியத்துக்காக ஜெபிக்கிறார்கள். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. எப்படி மாற்றம் வரும்? உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் மாத்திரமே உங்களுக்குள்ள எல்லா மாற்றங்களும் வரும். ஆண்டவர் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். நான் அநேகரிடத்திலே பார்த்திருக்கிறேன், ஜெபிக்கிறார்கள், ஜெபம் கேட்கிறார்கள், ஆனால் ஜெபித்தால் அவர்களுக்கு எந்த ஒரு மாற்றமுமே இல்லை, அவர்களுக்குள்ள எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்ப ஏனென்று சொன்னால், அவர்களுக்குள்ளே விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாத இடத்திலே நாங்கள் எந்த ஒரு காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிற பொழுதும் நிச்சயமாக அவர்களுக்கு பதில் கிடைக்காது. ஏனென்று சொன்னால், நீங்கள் விசுவாசித்தால் தான் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. அப்ப நீங்க இனிமேல் இந்த தவறான காரியத்தை செய்யாதீர்கள். நீங்கள் ஆண்டவர் மேல் முழு நம்பிக்கையாக இருங்கள், அவர் மேல் விசுவாசமாக இருங்கள். நீங்கள் விசுவாசமாக இருந்து நீங்கள் கண்ணீர் விட்டு நீங்கள் ஜெபிக்கிற எந்த ஒரு ஜெபமுமே ஆண்டவரிடத்திலே அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்கு நிச்சயமாக பதில் ஆண்டவர் தருவார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.